இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ஜனாமா முடிச்சுக்க போறாங்க. வா வா சொல்றேன்ல வா. தமிழ பாத்துட்டல ஆண்டி. என்ன ஆண்டி இந்த நேரத்துல? அது வந்து ஓ, தமிழ பார்க்க வந்தீங்களா? ஆமா தம்பி, என்னால தூங்கவே முடியல. மனசு ரொம்ப பாரமா இருந்தது. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கும் அடிபட்டு இருக்குல்ல? இப்ப எப்படி இருக்கு தம்பி? வலி குறைஞ்சிருக்கா? மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆண்டி சாரி ஆண்டி, என்னாலதான் தமிழுக்கு இப்படி ஆச்சு. ஐயோ, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என்னோட கேர்லெஸ்னஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். விடுங்க தம்பி, அதெல்லாம் இல்ல. என்ன ஆண்டி ஏன் இப்படி பாக்குறீங்க? தமிழுக்கு மட்டும் இல்ல தம்பி, உங்களுக்கும் ஏதாவது ஆயிருந்தாலும் என்னால தாங்கி இருக்க முடியாது. எனக்கு நீங்க வேற, தமிழ் வேற இல்ல. எப்படியோ ரெண்டு பேரும் பொழைச்சு வந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். தம்பி, தமிழ் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பா வளர்ந்தவ. என்ன கஷ்டம் வந்தாலும் அவ அதை தாங்கிக்கிட்டு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. இசை பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு இன்னொரு அம்மாவா இருந்து அவதான் அவளை பாத்துக்கிறா. அவ எங்க குடும்பத்தோட பெரிய சொத்து தம்பி. மத்தவங்க கஷ்டப்படுறத அவளால எப்பவும் தாங்கிக்கவே முடியாது. தன்னோட எதிரிக்கே ஒரு கஷ்டம் வந்தா கூட ஓடி போய் உதவி செய்யற குணம் அவளுக்கு. அவ அப்படியே அவங்க அப்பாவோட ஜெராக்ஸ். அவளுக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது. எப்படியோ அவ உங்கள மாதிரி 4 நல்லவங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கா. நீங்கெல்லாம் இருக்கிறப்ப அவளுக்கு என்ன கஷ்டம் வந்துற போது? சரிங்க தம்பி, நான் கிளம்புறேன். நீங்க போய் தூங்குங்க. சார், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல எதுவும் கோவமா? ஏதோ டிஸ்டர்பாவே இருக்கீங்க. என்ன தமிழ், முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறானா? விலகி விலகி ஓடுறானா? சிபி அப்படிதான். அவனால யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா தனக்குள்ளேயே ஒடுங்கிக்குவான். எல்லா தப்புக்கும் தான் தான் காரணம்னு நினைச்சுக்குவான். அவங்கள ஃபேஸ் பண்ண பயப்படுவான். அவனை இந்த மனநிலைமையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டா கம்ப்ளீட்டா மாறிடுவான். ஆனா அதுதான் பெரிய போராட்டமா இருக்கு. தமிழ், அவனை நீதான் சரி பண்ணணும். அவன் நடந்துக்கிறத வச்சு நீ எதுவும் தப்பா யோசிக்காதா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜனமா. தமிழ், ஜனமா, என்ன கண்ணாம்பூச்சி நீங்க மட்டும்தான் விளையாடுவீங்களா? என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? நீங்களும் விளையாடுவீங்களா ஜனமா? உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சரி வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் தான் முதல்ல கண்ணை கட்டிக்குவேன். ஓகே. நல்லா நல்லா கட்டிவிடு. ஓகே.
ஏய் 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 புடிச்சிட்டேன் பட்டாம்பூச்சி புடிச்சிட்டேன் பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டேன். ஐயோ, அம்மா ஏன் இங்க வராங்க? ஏய் புடிச்சிட்டேன் புடிச்சாச்சு, மாட்டிக்கிச்சு, புடிச்சிட்டேன். பட்டாம்பூச்சி. போமா. மா, மா போமா. மா போமா. நான் தமிழ், இப்ப நான் உன்னைய புடிச்சேன். என்னதான் புடிச்சீங்க? உனக்கு எப்படி பட்டாம்பூச்சி தெரியும்? அது ஒரு நர்சரி ரைம்ஸ்ல வருமா? அததான் நான் சொன்னேன். சரி, நீங்க எல்லாம் விளையாடுங்க. ஜனமா அக்கா, மாட்டி இருந்தா அவ்வளவுதான் இல்ல? நினைச்சு கூட பார்க்க முடியல தேனு. பெரிய கலவரமே நடந்து போயிருக்கும் இப்போ.